தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. டியர் குட்டீஸ், வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம். சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாலிடேஸ்லாம் ஜாலியாக போய்கிட்டு இருக்கா? இன்றைக்கும் நம்ம கதை கேட்க போகிறோம். இன்றைக்கி கதை கேட்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் விஷ் பண்ணிடலாமா? இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் குட்டீஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீட்டில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடினீங்களோ உங்கள் எல்லாருக்கும் சாய் டிவியின் சார்பாக நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைக்கி கதைக்குள்ளே போக போகிறோம். என்ன கதை கேட்டுட்ருக்கோம்? எஸ், ராமாயண கதை கேட்டுட்ருக்கோம் இல்லையா? இந்த ராமாயண கதையில் நமக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் என்ன? இன்னும் இந்த கேரக்டருக்குள்ளேயே நம்ம போகலையே அப்படின்றீங்க. கரெக்டா? நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா புரியும். ராமாயணம், மகாபாரதம் இது ரெண்டுமே 2 எபிக்ஸ், 2 இதிகாசங்கள், முக்கியமான இதிகாசங்கள். இந்த ராமாயணத்தை எழுதினது வால்மீகி. வால்மீகி எப்படி ஒரு திருடனாக இருந்து எப்படி ஒரு முனிவராக மாறினார், யார் மூலமாக அவர் ராமாயணத்தை எழுதினார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இப்போது ராமாயணத்துக்குள்ளே போக போகிறோம். ராமாயணத்துக்குள்ளே போகிறோம்னாக்க முதல்ல ராமர் பிறக்கணும் இல்லையா? எப்படி பார்க்கலாமா? தசரதர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அயோத்தி தான் அவரோட கேபிட்டலாம். அயோத்தி அப்படிங்கிற ஒரு நாட்டில், அயோத்தி மாநகரத்தில் அவர் தான் மகாராஜாவாக இருந்தாராம். பெரிய ராஜா. அவருக்கு கீழே நிறைய குட்டியாக நிறைய கண்ட்ரிஸ் இருந்துதான், நிறைய நாடு இருந்துதான். சரி, இந்த அயோத்தி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரியாம். அந்த அயோத்தி அப்படிங்கிற கண்ட்ரி ரொம்ப அழகானதாக இருந்துதான். இந்தியாவுக்குள்ளே தான் இருந்தது. பட் அதை ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அயோத்தி நாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அங்கே ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரீட்ஸ் இருக்குமா, நிறைய பழங்கள் கொடுக்கக்கூடிய மரமெல்லாம் இருக்குமா, பெரிய பெரிய வீடாக இருக்குமா. எல்லாருமே ரொம்ப ரிச் பீப்புளாக இருந்தாங்களாம். எல்லாரும் நிறைய படிச்சிருந்தாங்களாம். அவங்களுக்குலாம் எந்த கஷ்டமும் இல்லையாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி தான் அயோத்தி. இந்த அயோத்தியோட ராஜா யார்? தசரதன். சரி, இந்த தசரதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, தசரதன்றவர் ரொம்ப பராக்கிரமசாலி. அதாவது ரொம்ப தைரியமானவர். அவர் 3 உலகங்களுக்கும் போகக்கூடிய சக்தி, பவர்ஃபுல் பர்சனாக இருந்தாராம். அதாவது மேலோகம், பூலோகத்தில் எல்லாரையும் ஜெயிச்சிருவாராம். பாதாள லோகமும் போகக்கூடியவராக இருந்தாராம். எல்லா விதமான வேதங்களையும் கற்றவராக இருந்தாராம். 4 வேதங்களும் அவருக்கு தெரியுமா, எல்லா விதமான ஸ்லோகங்கள், எல்லா அறிவும் அவருக்கு தெரியுமா. அதோடு இல்லை, ரொம்ப மிகச்சிறந்த நல்ல ஒரு புத்திசாலி, பிரில்லியண்ட்டான அறிவாளியாக இருந்தாராம். இப்படிப்பட்ட தசரதன்னாலே எல்லாருக்கும் தெரியுமா, எல்லாரும் பயப்படுவாங்களாம். ஆஹா, அவர் பெரிய மனுஷனாச்சே அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்களாம். அப்படிப்பட்டவர் தான் தசரதன். சரி, இப்போ தசரதன் யாருன்னு பார்த்தாச்சு. அவர் இருக்கிற சிட்டி என்னது? அயோத்தி பார்த்தாச்சு. இப்போது தசரதனுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அவருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, அவருக்கு பையனே இல்லையாம், குழந்தையே இல்லை. அவருக்கு குழந்தையே இல்லை. 3 ஒய்ஃப் உண்டு அவருக்கு. கௌசல்யை, சுமித்ரை அண்ட் கைகேயி. 3 ஒய்ஃப் அவருக்கு. அந்த 3 ஒய்ஃப் இருந்தாலும் அவருக்கு பையனே கிடையாது, பாய் பேபி இல்லை. ஏன்னா ராஜா அதுக்கு அடுத்து வரணும்ல இல்லையா? இப்போ அயோத்தி ராஜாவாக யார் இருக்கா? தசரதன் இருக்காரு. தசரதனுக்கு அப்புறம் ஒரு பையன் வந்தால் தானே அடுத்த கிங்கு வர முடியும். இளவரசன் ஆகணும், அப்புறம் ராஜாவாகணும். அப்போ தானே இவர் அவர்கிட்ட தன்னுடைய கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் போக முடியும் இல்லையா? அப்போது அவருக்கு கீழே அவருக்கு வாரிசு வேணும் இல்லையா? அந்த மாதிரி குழந்தை யாருமே இல்லை, பையனே இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துதான். யாருக்கு? நம்முடைய தசரதனுக்கு. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குரு, அப்புறம் அவரோட மினிஸ்டர்ஸு, அவருடைய அமைச்சர்கள், அவங்க அரசவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறார். அவரோட குரு யார் அப்படின்னு கேட்டால் ஜாபாலி, காஷ்யபர், வாமதேவர், வசிஷ்டர், இவரெல்லாம் அவரோட குருவாக இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் ஏதாவது பண்ணணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எத்தனை நாள் நானும் இந்த மாதிரி எனக்கு ஒரு பையனே இல்லை, ஒரு குழந்தையே இல்லாமல் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாவம் தானே, என்ன பண்ணுவார் அவர்? அப்படி கேட்ட உடனே வசிஷ்டர் என்ன சொல்கிறாரா, வசிஷ்டரும் வாமதேவரும் தான் முக்கியமான குரு அவருக்கு. அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுங்க
அதுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் உண்டு, அஸ்வமேத யாகம் பண்ணினீங்கன்னாக்கா ரொம்ப நல்லது, அஸ்வமேத யாகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்க நல்ல குதிரையை எடுத்து அந்த குதிரையை வந்து இவங்க ரெடி பண்ணி அந்த குதிரை மேலே எழுதி அந்த குதிரையை வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக அந்த குதிரை போயிட்டு வரும். அந்த குதிரையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய யாகம் பண்ணுவாங்க, பெரிய ஹோமம் பண்ணுவாங்க. அதான் அஸ்வமேத யாகம்னு. அஸ்வமேத யாகம் பண்ணினா மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும், நல்ல புண்ணியம் கிடைக்கும். அதுக்காக தான் எல்லாரும் இந்த அஸ்வமேத யாகத்தை பண்ணுவாங்களாம். சொன்ன உடனே ஓகே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. நல்ல ஒரு போல்டான குதிரை. அந்த குதிரை போகும்போதே இந்த குதிரை வந்து இந்த நாட்டு ராஜாவோட குதிரை அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். அந்த குதிரை ஒரு கண்ட்ரிக்காக போகும். அப்போ வந்து எங்கேயுமே வந்து அந்த குதிரைக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருந்ததுனாக்க அந்த கிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த குதிரை வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்காக போயிட்டு கடைசியாக திரும்பி வந்துடும். திரும்பி வந்ததுக்கு அப்புறமாக அவங்க அந்த யாகத்தை பண்ணுவாங்க. சரி, இந்த மாதிரி குதிரையை அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண உடனே இடம் பார்க்கணும் இல்லையா, எங்கே வந்து இந்த யாகத்தை பண்ணுறது அப்படின்னு. அதுக்காக சரையு நதிக்கரை, அதாவது அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய, எப்போவுமே நம்ம ஊரில் வந்து எல்லா சிட்டியுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க ரிவர் பேங்க்ஸில் தான் இருக்கும். எங்கெல்லாம் நதி ஓடுதோ, எங்கெல்லாம் ஆறு ஓடுதோ அந்த ஆற்றினுடைய கரையில் தான் மக்கள் வாழ்ந்து வந்தாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பாருங்களேன், பெரிய பெரிய சிட்டி பக்கத்துலலாம் நல்ல ரிவர் போயிட்டுருக்கும். அதே மாதிரி சரையு நதியோட பக்கத்தில் தான் அயோத்தி இருந்தது. அப்போது இந்த சரையு நதியோட கரையில் வந்து நம்ம இந்த ஹோமத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ராஜாவும் உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி, இடத்த பாருங்க அப்படின்ட்டாங்க. உடனே இடத்த பார்க்க ஆரம்பித்தாங்க. ஹோமத்துக்கான ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. குதிரையெல்லாம் வெளில அனுப்பியாச்சு. இப்போது யாகத்தை யார் செய்யறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தது. யாகம் செய்யணும்னா எப்படி செய்யணும்? ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் இல்லையா, த பெஸ்ட் அப்படி இருக்கணும் இல்லையா, எந்த மிஸ்டேக்கும் சொல்லக்கூடாது இல்லையா, அப்படி தானே இருக்கணும். அப்போ தானே பர்ஃபெக்ஷன் இருக்கும், அப்போ தானே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கரெக்ட் தானே நான் சொல்கிறது? நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதே மாதிரி இந்த யாகத்தை யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஹோமத்தை பண்ணணும்னா இதுக்கு நல்ல மந்திரம் தெரிஞ்சவங்க வேணும், நல்ல வந்து அதை வந்து எந்த விதமான தப்பும் இல்லாமல், எந்த வகையான மிஸ்டேக்கும் இல்லாமல் அந்த மந்திரத்தை சொல்கிறவங்க வேணும் அப்படின்ன உடனே அப்போது நம்ம தசரதரோட ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவர் பேர் சுமந்திரர். அவர் தான் அந்த சீஃப் மினிஸ்டர். அந்த சுமந்திரர் என்ன சொல்கிறாராம், ஒருத்தரால் மட்டும்தான் இந்த யாகத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாராம். யார் அப்படின்னு கேட்குறாரு. ருஷ்யசிங்கர் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ருஷ்யசிங்கரா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு தசரதர். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சனத்குமாரர் அப்படிங்கிறவர் வந்து எனக்கு ஒரு கதை சொன்னார். அப்போ தான் ருஷ்யசிங்கரை பற்றி சொன்னார். ருஷ்யசிங்கர் வந்து தான் வந்து நம்ம இந்த யாகத்தை செய்ய முடியும் அப்படின்னு கேட்ட உடனே தசரதர், ருஷ்யசிங்கரா இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, யார் ருஷ்யசிங்கர் அப்படின்னாக்க காஷ்யபரோட பையன் வந்து விபாண்டகர். இந்த விபாண்டகருக்கு ஒரே பையன், அந்த பையன் பேர் ருஷ்யசிங்கர். விபாண்டகரும் ருஷ்யசிங்கரும் எங்கே இருக்காங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து காட்டை தவிர வெளியில் எங்கேயுமே வரமாட்டாங்களாம். ரிஷிசிங்கருக்கு அப்போ யாரை பற்றி எதுவுமே தெரியாதாம். ஆனால் ரிஷிசிங்கர் வந்தால் தான் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அங்கநாட்டில். அங்கநாடு அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, கோசலா நாட்டுக்கு பக்கத்து கண்ட்ரி, அதாவது அயோத்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில் மழையே இல்லாமல் இருக்குது. அந்த அங்கநாட்டோட ராஜா யாருன்னா ரோமபாதர். இந்த ரோமபாதர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணும், எப்படி இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மழையே இல்லை, மழையே இல்லைன்னா என்ன ஆகும், எந்த பிளான்ஸும் வராது. பிளான்ஸ் வரலனாக்க சாப்பிட்றதுக்கு அரிசி எப்படி கிடைக்கும் இல்லையா, கஷ்டம் இல்லையா. அதனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பொருளே கிடைக்காது இல்லையா, மழை இல்லைன்னா எதுவுமே நடக்காதே. அதனால் தண்ணி இருக்காது மழை இல்லைனாக்க. என்ன பண்ணுறது, எல்லாரோட கஷ்டத்தையும் தீர்க்கணுமே அப்படின்னு ரோமபாதர் வந்து என்ன வழி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ முனிவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க, ரிஷிசிங்கர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்தாருனாலே மழை பெய்யும், அதனால பிரச்சனையே கிடையாது, அவருக்கு தான் அந்த சக்தி இருக்குது, ஆனால் அவர் இங்கே வரமாட்டார், காட்டுக்குள்ளே தான் இருக்கார் அப்படின்னோடனே அவரை காட்டுக்குள்ளேருந்து வரவழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில லேடிஸை வந்து கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் அனுப்பின உடனே அந்த கேர்ள்ஸ் எல்லாம் போய் ரிஷிசிங்கர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசிட்டு ஃப்ரெண்ட்லியாக ஆகிடுறாங்க. பார்த்த உடனே ரிஷிசிங்கர் வந்து அந்த கேர்ள்ஸோடையே சேர்ந்து வந்துடுறாரு நாட்டுக்குள்ளே. வந்த உடனே ரோமபாதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, ரிஷிசிங்கர் வராரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே குடு குடு குடுன்னு வெளியில் ஓடி போய் நாட்டுக்கு வெளியில் போய் வரவழைச்சு உள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு.
இப்போது ரிஷ்யசிங்கர் ரோமபாதர் இருக்கிற ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுதான். மழை பெஞ்ச உடனே சுபிக்ஷமாக ஆயிடுறது, அந்த ஊரே ரொம்ப நல்லா ஆயிடுறது. அப்போ ரோமபாதருக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சாந்தா. அந்த பொண்ணு சாந்தாவை வந்து இந்த ரிஷ்யசிங்கருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு ரோமபாதர். இப்போது இந்த கதையை வந்து சுமந்திரர் வந்து, அவர் தான் மினிஸ்டர் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து தசரதருக்கு சொல்கிறார், இப்படி ரிஷ்யசிங்கர் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்கள் ஃப்ரெண்டு தான் ரோமபாதர், அவருடைய ஊருக்கு ரோமபாதர் வந்து ரிஷ்யசிங்கரை அழைச்சிட்டு வந்துட்டாரு. இப்போது அந்த ஊர் வந்து ரொம்ப சந்தோஷமாக சுபிக்ஷமாக இருக்குது. அந்த ரிஷ்யசிங்கர் வந்து தான் நமக்கு இந்த அஸ்வமேத யாகத்தை செய்யணும் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாராம் மினிஸ்டர். அப்போ தான் தசரதருக்கு ரிஷ்யசிங்கர் பற்றி தெரியுதா. ஆஹா, அப்படியா விஷயம், சரி அப்படின்னா நமக்கு ரிஷ்யசிங்கர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாராம், உடனே அந்தப்புறத்துக்கு போகிறாரு. அந்தப்புறத்தில் தானே அங்கே ராணிலாம் இருப்பாங்க இல்லையா, ராஜாவோட ஒய்ஃப் எல்லாம் அங்கே தானே இருப்பாங்க, மகாராணிலாம். அங்கே போயிட்டு அவங்க ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப் யார், கௌசல்யை, சுமித்ரை, கைகேயி, 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் பேலஸில் இருக்காங்க. 3 பேரையும் போய் சந்திக்கிறாரு. சந்தித்து விஷயத்த சொல்கிறாரு, நமக்கு குழந்தை வேணும், அதுக்கு நம்ம ஹோமம் பண்ணணும், ஒரு பெரிய யாகம் பண்ணணும், அஸ்வமேத யாகம் பண்ணுறோம், அதற்காக நமக்கு ரிஷ்யசிங்கர் வரணும். அந்த ரிஷ்யசிங்கர் வரணும்னாக்க நம்ம தான் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும், அதுக்கு நீங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறாரு. இங்கே தான் ட்விஸ்ட்டு. அந்த ரிஷ்யசிங்கர் யார் அப்படின்னு கேட்டாக்க, அவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, சாந்தான்னு ஒரு பொண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த சாந்தாங்கிற பொண்ணு வேறு யாரும் இல்லை, தசரதரோட பொண்ணு தான். தசரதர் தன்னோட பொண்ணு தான் சாந்தா. அந்த பொண்ணை வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த ரோமபாதருக்கு கொடுத்துட்டாராம், தத்து கொடுத்துட்டாரு. ரொம்ப நாள் முன்னாடியே அடாப்ஷன் கொடுத்துட்டாங்க, அங்கே தான் வளர்ந்தாங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தசரதர் என்ன பண்ண போகிறாரு, தன்னோட பெண் சாந்தாவையும் தன்னோட மாப்பிள்ளை ரிஷ்யசிங்கரையும் கூட்டிகிட்டு வரணும். அப்போ அவர் மட்டும் தனியாக போகக்கூடாது இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணுறாராம், அவரோட ஒய்ஃப் மகாராணிலாம் இருக்காங்கல்ல, 3 பேரையும் கூப்பிடுறாரு, வாங்க போய் ரோமபாதரை போய் சந்திப்போம், மீட் பண்ணுவோம், மீட் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கிளம்பி போகிறாரு. போய் அங்கே நாட்டுக்கு போகிறாரு, ரோமபாதரை சந்திக்கிறாரு, ரிஷ்யசிங்கரையும் சாந்தாவையும் கூப்பிடுறாரு, அவங்களே அழைச்சிக்கிட்டு அயோத்திக்கு திரும்பி வந்துடுறாரு. அவங்க மட்டும் இல்லை, அவங்க குழந்தைங்களும் வராங்களாம். ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது நம்ம தசரதரோட பேலஸே, அரண்மனையே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுதான். பொண்ணு, மாப்பிள்ளை, பேத்தி, பேரன் எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு நல்ல நாள் வருது. உடனே வந்து தசரதர் என்ன பண்ணுறாரு, எதாக இருந்தாலும் நல்ல நாள் பார்த்து தானே செய்வாங்க, நல்ல டைம் பார்த்து தானே செய்யணும். நம்ம மாட்டுக்கு நினச்சப்பெல்லாம் நினச்சதை பேசிடக்கூடாது இல்லையா, முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கும்போது நல்ல அக்கேஷன் வெயிட் பண்ணி நல்ல டயத்தில் நல்ல மூடில் நல்லா இருக்கும்போது தானே பேசணும். அதே மாதிரி தான் நம்ம தசரதரும் என்ன பண்ணுறாராம், வந்து அந்த ரிஷ்யசிங்கர்கிட்ட போய் சொல்கிறாராம், இந்த மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ணணும், அதுக்காக குதிரையெல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம், ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம், எனக்கு ஆண் வாரிசே இல்லை, எனக்கு ஆண் குழந்தையே இல்லை, எனக்கு பாய் பேபியே கிடையாது, அதனால் எனக்கு ஒரு குழந்தை வேணும், வாரிசு வேணும் இந்த நாட்டுக்கு, அதுக்காக நீங்கள் தான் அந்த யாகத்தை ஹோமத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. உடனே ரிஷ்யசிங்கரம் ஓகே, அதனால் என்ன, எஸ் தாராளமாக நான் பண்ணி கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லிடுறாராம். அவர் வந்து ஒரு 3 பேரை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறாரு. இவர் தான் முக்கியமான ஆளாக ரிஷ்யசிங்கர் இருக்காரு. ஆல்ரெடி நம்ம சரையு பக்கத்தில், சரையு நதிக்கரையில் ரெடி பண்ணியாச்சு இல்லையா இடம், அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு ரிஷ்யசிங்கர், போய் பார்க்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குது, எல்லா ஊர்லேருந்தும் புரோகிதர்கள் வராங்க. இவர் பண்ணுறாரு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லா நாட்டு அரசர்களுக்கும், பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டு ராஜாக்கும் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க, ஓலை கொடுத்துட்றாங்க. கொடுத்து எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பி எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அதில் ஜனகருக்கும் இன்விடேஷன் அனுப்புகிறாங்க, அவரோட ஃப்ரெண்டு ஜனகருக்கும் இன்விடேஷன் போகுது, அவரையும் வர சொல்கிறாங்க. எல்லா நாட்டு புரோகிதர்களும் வராங்க, அவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கெல்லாம் வசதி பண்ணி வைக்கிறாங்களாம். ரொம்ப வந்து மிகச்சிறப்பாக தடபுடலாக ஏற்பாடுகள் நடக்குது. இப்போது அனுப்பியிருந்த குதிரைகள்லாம் திரும்பி வந்துடுச்சு. அந்த குதிரை கட்டியிருந்த இடத்துலையே இவரோட முக்கியமான ஒய்ஃப் யார், கௌசல்யா தான். முதல் ஒய்ஃப் வந்து கௌசல்யா தான் தசரதருக்கு இல்லையா, அதனால இந்த கௌசல்யை வந்து அந்த குதிரை கட்டியிருக்கிற இடத்துலையே தங்குறாங்க. அந்த குதிரையை வச்சு தான் அந்த ஹோமம் பண்ண போகிறாங்க, யாகம் பண்ண போகிறாங்க, அதான் அஸ்வமேத யாகம் அப்படிங்கிறது. அந்த இடத்துலையே கௌசல்யை தங்குறாங்க. சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சில விஷயங்கள்லாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் கௌசல்யை பண்ணுறாங்க. இப்போது கௌசல்யையும் மற்ற எல்லா ராணிகளும், மற்ற 2 பேர் இருக்காங்க இல்லையா மகாராணி, யார் யார், சுமித்ரை, கைகேயி, அவங்களும் சேர்ந்து தசரதரோட அந்த இடத்துக்கு யாகசாலைக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஹோமம் அந்த யாகம்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பித்த உடனே டெய்லி இந்திரனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்களாம். இந்திரனுக்கு சில விஷயங்கள் பண்ணணும் டெய்லி, அதெல்லாம் கொடுக்குறாங்களாம். எல்லா தேவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஆகுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுபடி ஹோமத்தில் கொடுக்குறாங்களாம். இப்படி கொடுக்கும்பொழுது தான் வந்து இவர் சொல்கிறாரு, நம்முடைய ரிஷிசிங்கர் சொல்கிறாரு, அஸ்வமேத யாகம் பண்ணுறோம் சரி, நீங்கள் குழந்தை வேணுங்கிறீங்க, அதனால புத்திர காமேஷ்டி யாகமும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாராம். அதனால் என்ன, கண்டிப்பாக செய்வோமே அப்படின்னு வசிஷ்டரும் சொல்லிடுறாரு. இப்போ வசிஷ்டர், வாமதேவர் எல்லாருமா சேர்ந்து முடிவெடுத்து ரிஷிசிங்கரும் சேர்ந்து அஸ்வமேத யாகமும் புத்திர காமேஷ்டி யாகம் அப்படிங்கிற ஒரு யாகத்தையும் பண்ணுறாங்க. புத்திர காமேஷ்டி யாகம் செய்தால் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரிஷிசிங்கர் ஐடியா கொடுக்குறாராம். அதனால இந்த 2 யாகத்தையும் செய்கிறாங்க. பல நாட்கள் நடக்குது, விமரிசையாக ரொம்ப கிராண்டாக நடக்குது இந்த யாகம். எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி செய்யணுமோ அப்படி முறைப்படி செய்கிறாங்களாம். எல்லா தேவர்கள், பிரம்மாவில் ஆரம்பித்து இந்திரனில் ஆரம்பித்து வருணன் எல்லா காட்ஸுக்கும் பண்ணுறாங்க, மகாவிஷ்ணுக்கும் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணியாச்சு. கடைசி நாள் வந்தாச்சு, அந்த யாகத்தோட இறுதி நாள் வந்தாச்சாம். அந்த இறுதி நாள் வந்த உடனே பிரம்மா வராருங்க. அந்த யாகத்தோட பிரசாதத்தை, அந்த யாகத்தில் அவருக்கு பிரம்மாவுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதை ஆஃபர் பண்ணும்பொழுது அதை வாங்கிக்கிறதுக்காக பிரம்மா வராரு. பிரம்மாவோடு சேர்ந்து மற்ற தேவர்கள் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. 1 by 1 வராங்க. அப்போது மனுஷங்க கண்ணுக்கு மட்டும் தெரியலையா பிரம்மா மற்ற தேவர்கள் இருக்கிறவங்க எல்லாரும். அவங்க எல்லாரும் வந்து தேவர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்திரன், இன்னும் மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா தேவலோக சபையில், வருணன், வாயு, இப்படி எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அக்னி தேவன் எல்லாரும் வந்து சந்திரன், சூரியன் எல்லாருமா சேர்ந்து வந்து பேசுகிறாங்க பிரம்மா கிட்ட. பிரம்மா அவர்களே, நீங்கள் ஒரு வரம் கொடுத்தீங்க ஒருத்தனுக்கு, அவன் எங்களை படாத பாடு படுத்தி வைக்கிறான். அவனுக்கு நீங்கள் என்ன வரம் கொடுத்துட்டீங்கன்னா, தேவர்களாலும் யக்ஷர்களாலும் நாகர்களாலும் கந்தர்வர்களாலும் அரக்கர்களாலும் அழிக்க முடியாது, அவனுக்கு சாவே கிடையாது, மனிதர்களை தவிர வேற யாராலையும் அவனை அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்துட்டீங்களே, அவன் எங்களை போட்டு ரொம்ப படுத்தி எடுக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், அவனுக்கெல்லாம் நாங்கள் அடிமையாக இருக்கோம், அவனை தவிர உலகத்தில் வேறு யாருமே பலசாலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு புரிஞ்சிடுது, இவங்க ராவணனை தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், இத்தனை தேவர்களும் சேர்ந்து ராவணனை பற்றி தான் சொல்கிறாங்க பிரம்மா கிட்ட. அந்த ராவணனை அடக்குவதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மா வந்து அதற்கான வழி கூடிய சீக்கிரமே கிடைக்க போகுது உங்களுக்கெல்லாம் அப்படின்னு பேசிக்கிறாராம். எங்கே இதெல்லாம் இந்த ஹோமம் யாகம் நடக்குது இல்லையா, அஸ்வமேத யாகமும் புத்திர காமிஷ்டி யாகமும், அந்த இடத்துல வந்து இவங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போது வந்து அழகான கருடன் மேலே வந்து மகாவிஷ்ணுவும் வராரு. அந்த ஹோமம், அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு மகாவிஷ்ணுவும் வந்த உடனே தேவர்கள் பிரம்மா எல்லாரும் அவரை பார்த்து வணங்கி, அப்போது தேவர்களும் பிரம்மா எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் தான் வந்து மனிதனாக வந்து பிறக்கணும், பிறந்து இந்த அரக்கனை கொல்லணும். யார் அந்த அரக்கன்? ராவணன். ராவணனுக்கு யார் வரம் கொடுத்தது? பிரம்மா. அதனால் இந்த அரக்கனை கொல்ல வேண்டிய இது வந்து பொறுப்பு வந்து உங்களுக்கு தான் சுவாமி இருக்குது அப்படின்னு உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, நானே வந்து மனிதனாக பிறப்பேன், என்னுடைய அம்சமாகவே இங்கு மற்ற மூவரும் தோன்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து மனிதனாக பிறந்து நானே உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பேன், நீங்கள் கவலை இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள்லாம் சந்தோஷப்பட்டு அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆகுதி பிரசாதத்தை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்போ பிரம்மா சொல்கிறாரு அந்த தேவர்களிடம், நீங்கள் எல்லாரும் வந்திருந்தீங்க, வாங்கிட்டீங்க, எல்லாம் சரி, நீங்கள் வந்து ராமராக பிறக்கப் போகிறார் மகாவிஷ்ணு, பிறக்கும்பொழுது அவருக்கு உதவியாக நீங்கள் எல்லோரும் பிறந்திருந்து அவருக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதற்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னாக்க, அந்த ஹோமம், அந்த யாகத்திலிருந்து ஒரு திடீர்னு ஒரு சத்தம் வருதான், ஒரு சவுண்டு வருது. என்னன்னு பார்த்தா அதுலேருந்து ஒரு மனிதர், ஒரு ஆள் ஒருத்தர் வராரு. அந்த ஹோம புகையிலேருந்து, இந்த ஜுவாலை நெருப்பு எரியுது இல்லையா, அந்த நெருப்புலேருந்து ஒருத்தர் எழுந்து வரார். அவர் எப்படி இருக்காருன்னா, கருப்பாக சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே ஜெகஜோதியாக இருக்கார். அவர் பேசும்பொழுது அப்படியே அவர் குரலில் பயங்கர ஒரு சத்தம் கேட்குது. அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து மகாவிஷ்ணுவோட தூதுவன், நான் இந்த மெசஞ்சர் ஆஃப் லார்ட் மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கார். அந்த பாத்திரத்தில் ஒரு பாயசம், ஒரு ஸ்வீட் இருக்குது. அதை எடுத்து தசரதரிடம் கொடுக்குறாரு. இந்தா இதை எடுத்துக்கோ, இதை எடுத்து நீங்கள் வந்து இந்த பிரசாதத்தை நீ எடுத்துட்டீனாக்க உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை தூக்கி கொடுத்துட்றாரு தசரதர்கிட்ட. கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுறாரு. தசரதர் உடனே அவரை சுற்றி வந்து வலம் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாராம்.
வாங்கின்றவர் அவர் என்ன பண்ணுறாருனாக்க ஒரு நல்ல நேரத்தில் வந்து அந்தப்புறத்துக்கு போய் அந்த பாயசம், அந்த ஸ்வீட் பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் பாதியை வந்து கௌசல்யைக்கும் பாக்கி கால்வாசியை வந்து சுமித்ரைக்கும் கொடுக்குறாரு. மீதி இருக்கக்கூடிய கால்வாசியை வந்து யாருக்கு கொடுக்குறாரு? கைகேயிக்கு கொடுக்குறாரு. 3 பேரும் குடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு கால்வாசி பாயசம் இருக்கா, அதை கொண்டு வந்து திரும்ப சுமித்ரைக்கிட்டே கொடுக்குறாராம். சுமித்ரை குடிக்கிறாங்க. இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த பாயசத்தை குடிச்சுட்றாங்க. அந்த ஹோமத்தில் வரக்கூடிய, யாகத்தில் வரக்கூடிய பிரசாதத்தை குடிச்சுட்றாங்க. இப்போது இந்த புத்திர காமிஷ்டியாக முடிஞ்சிடுது. அங்க நாட்டிலேருந்து கிளம்பி வந்தார் இல்லையா, யார்? ருஷ்யசிங்கர். ருஷ்யசிங்கர் திரும்பி அவரோட மனைவியோட டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல நாளில் என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, இவங்க நம்ம கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி இவங்க வயிற்றுல எல்லாரும் வந்து அழகான பாப்பா வந்துடுது. அவங்க எல்லாரும் வந்து கருவுட்டுடுறாங்க. அவங்க எல்லாருக்கும் குழந்தை பிறக்க போகுது, கர்ப்பமாயிடுறாங்க. அப்போ வந்து பங்குனி மாதம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நவமி திதி அன்று முதல்ல கௌசல்யைக்கு குழந்தை பிறக்குது, புனர்பூசம் நட்சத்திரத்தில். அடுத்ததாக பூசம் நட்சத்திரத்தில் கைகேயிக்கு குழந்தை பிறக்குது. நம்ம சுமித்ரைக்கு 2 குழந்தை பிறக்குதான், லக்ஷ்மணன், சத்ருக்னன். அந்த 2 குழந்தையும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறக்குது. ஆக அவர் ஒரு பையன் கேட்டார். இப்போ எத்தனை குழந்தைங்க ஆயிடுச்சு? 4 குழந்தைங்க தசரதருக்கு பிறந்துடுச்சு. உடனே அயோத்தியில் வந்து கோலாகலமாக எல்லாரும் ஹாப்பியாக கொண்டாடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். ஆஹா, நம்ம ராஜாவுக்கு வந்து இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சு, சூப்பராக இருக்குது அந்த குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 4மே பாய் பேபிஸ், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அவங்க வீட்டில் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க வீட்டிலலாம் விளக்கேற்றி, பெரிய பெருசு விளக்கேற்றி வைக்கிறாங்க, பூவெல்லாம் போட்டு வீட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணுறாங்க. ஊரே அவ்வளோ சந்தோஷமாக கோலாகலமாக இருக்கான். இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதம் ஆகுது, அப்புறம் 1 வயசு ஆகுது. குட்டி பாப்பாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய 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 பாப்பாவாக அப்படியே பெரிய பெரிய பசங்களாக அப்படியே மாறிக்கிட்டே வராங்க. அப்போது நம்முடைய தசரதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வந்து இந்த 4 குழந்தைங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சதான். அதுலேயும் குறிப்பாக வந்து முதல் குழந்தை யார்? ராமர். இந்த ராமரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் தசரதருக்கு ரொம்ப பிடிக்குமாம். இப்படியே வளர்கிற ராமர் வந்து என்ன பண்ண போகிறாரு? காட்டுக்கு போக போகிறாரு. காட்டுக்கா? யாரோட போகிறாரு? குட்டி பையனாச்சே. அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேயா குட்டீஸ்? அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.